வெல்கம் டு அவர் சேனல் மாத்தி கார்த்தி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் ப்ளஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த செஷன்ல வகுப்பு 8 பாடம் கணிதம் முதல் பாடம் எண்கள்ல பயிற்சி 1.4 கணக்கு எண் 4 பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 1.4 4வது கணக்கு பார்க்க போறோம். பின்வரும் எண்கள் ஒவ்வொன்றும் முழு வர்க்கமா என ஆராய்க அப்படின்னு கேட்கறாங்க. முழு வர்க்கம்னா என்ன அப்படின்னா அதனுடைய காரணிகளை நம்ம ஜோடி ஜோடியா பெருக்கற் பலன்ல எழுத முடிஞ்சிச்சுன்னா அது முழு வர்க்கம். இப்ப பார்த்தோம்னா 9ங்கிற நம்பர் இருக்கு. இதனுடைய ஒரு காரணி 3. அதோட பெருக்கல் 3 பெருக்கல் 3 நம்ம எழுத முடியல. ஜோடியா 3 எழுதினாலே நமக்கு என்ன கிடைச்சது? அதோட பெருக்கல்ல போட்டாலும் நமக்கு என்ன கிடைச்சது? 9 கிடைச்சது. 16 ஒரு முழு வர்க்கம் தான். ஏன்னா இது 4 பெருக்கல் 4ன்னு எழுதலாம், ஜோடியா எழுதலாம். இப்ப 12ன்னு வச்சுக்கோமே. 12 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 எழுதலாம். இப்ப இந்த 2க்கு ஜோடி இருக்கு, ஆனா 3க்கு ஜோடி இருக்கா? இல்ல. அப்ப இது ஒரு முழு வர்க்கம் கிடையாது. எந்த ஒரு காரணினாலையும் இது ரெண்டும் ஜோடியா நம்ம எழுத வாய்ப்பு இல்ல. அப்ப இது முழு வர்க்கம் கிடையாது. சோ இதுதான் கான்செப்ட். இப்ப இது 725 முழு வர்க்கமா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்ம செக் பண்றது? இதை எப்படி செக் பண்றது அப்படின்னா இதை பகா காரணி படுத்த போறோம். பகா காரணி படுத்தி இதனுடைய காரணிகள் எல்லாமே ஜோடியா அமைஞ்சிச்சுன்னா, பெருக்கற் பலன்ல ஜோடியா அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு முழு வர்க்கம். இல்லைன்னா அது முழு வர்க்கம் இல்ல. வாங்க போடலாம். இப்ப நம்ம 725ஓட பகா காரணிப்படுத்த போறோம். இப்ப நான் 725 ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கேன். இது எந்த நம்பர்ல முடியுது? 5ங்கிற எண்ல முடியுது. இதனுடைய 1ஆம் இலக்கத்துல என்ன இருக்கு? 5ங்கிற எண் இருக்கு. அப்ப இந்த முழு எண் எதுல வகுப்படும்? கரெக்ட், 5ல வகுப்படும். நம்ம சின்ன கிளாஸஸ்ல 5ஆல் வகுப்படு தன்மை படிச்சிருப்போம். அதாவது ஒரு எண் 0லயோ இல்ல 5லயோ முடிஞ்சா அந்த முழு எண் எதால வகுப்படும்? 5ஆல வகுப்படும். அப்ப 725 5ஆல வகுப்படும். அதை நம்ம இங்க போட்டு பார்த்துருவோமா? அப்ப 725 நம்ம எதால வகுத்து பார்க்க போறோம்? 5ஆல வகுக்க பார்க்க போறோம். அப்ப 1 மடங்கு 5 5, மீதம் எவ்வளவு? 2. இந்த 2 கீழே இறக்கிடுவோம்ல. அப்ப 4 மடங்கு 5 20, மீதம் எவ்வளவு? 2. அப்ப 5 கீழே இறக்கிடுவோம். 5 மடங்கு 5 25. சோ எவ்வளவு வருது? நம்மளுக்கு 145 மடங்கு 5 தான் 725. அப்ப இங்க நான் 5 போட்டுக்கிறேன். எத்தனை மடங்கு? 145. சோ இந்த 145 இந்த நம்பரை பார்க்கும்போது இதுவும் எதுலதான் முடியுது? 5ல தான் முடியுது. அப்ப இதுவும் எந்த வாய்ப்பாடுல வரும்? 5ஆம் வாய்ப்பாடுல வரும். அப்ப இதுவும் 5ல வகுப்படும். எவ்வளவு மடங்குன்னு பாத்துருவோமா? சோ 145 5 மடங்குல. அப்ப 2 மடங்கு 5 10, மீதம் 4. 5 கீழே இறக்கலாம். 9 மடங்கு 5 45. அப்ப எத்தனை மடங்கு 5 நமக்கு 145? 29 மடங்கு 5. அப்ப 29. அடுத்து இது 29 அப்படிங்கிறது எந்த வாய்ப்பாடுல வரும்? நல்லா யோசிச்சு பார்த்தா இது பதிலா எந்த வாய்ப்பாடுலயுமே வராது. இது ஒரு பகா எண். அப்ப நம்ம 29 மடங்கு 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இதோட நம்மளுடைய பகா காரணிப்படுத்துதல் 725க்கு முடிஞ்சிருச்சு. வாங்க இதை நம்ம பெருக்கற் பலனா எழுதிருவோம் இந்த எண்ணை. அப்ப 725 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 5 பெருக்கல் 5 பெருக்கல் 29. 5 பெருக்கல் 5 பெருக்கல் 29. இதனெல்லாம் நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா இந்த 5க்கு நம்மளுக்கு ஜோடி அமையுது. ஓகே. 29க்கு ஜோடி இருக்குதா? இல்ல. அப்ப 725 ஒரு முழு வர்க்கம் கிடையாது. எந்த 2 நம்பரோட இந்த 9 = 3 பெருக்கல் 3, 16 எப்படி எழுதலாம்? 4 பெருக்கல் 4. அந்த மாதிரி இந்த நம்பரை அந்த மாதிரி எழுத இயலாது. ஒரு ஸ்கொயர் நம்பரா எழுத முடியாது. இது ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. therefore 725 ஒரு முழு வர்க்கம் அல்ல. ஒரு முழு வர்க்கம் அல்ல. அவ்வளவுதான். சோ இதுதான் நம்மளுடைய 4வதுல முதல் கணக்கிற்கான விடை. வாங்க 2வது கணக்கு போட ஆரம்பிப்போம். இப்ப நம்ம 4வதுல 2வது கணக்கு பார்ப்போம். 190 முழு வர்க்கமானு கேட்டிருக்காங்க. இது முந்தைய கணக்கு மாதிரி நம்ம பகா காரணிப்படுத்தியே நம்ம போடலாம் இந்த கணக்கை. ஆனா இன்னும் ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. இதை பாருங்களேன். இதை நம்ம உற்று நோக்குனா இது என்னது? ஆக்சுவலி 19 பெருக்கல் 10. அவ்வளவுதானே. 19 அப்படிங்கிறது ஒரு பகா எண். இதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து 10 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 5. இவ்வளவுதானே பகா காரணிப்படுத்துதல். இதை நம்ம பகா கருத்துல அந்த டானா வகுத்தல் போடாமலே இதை ஈஸியா போட்டு முடிச்சிடலாம் இல்லையா? இப்ப இதுல பார்த்தோம்னா உற்று நோக்கணும் அப்படின்னா இதுல எந்த ஒரு காரணிக்கும் ஜோடி கிடையாது இல்லையா? 19க்கும் ஜோடி கிடையாது, 2க்கும் ஜோடி கிடையாது, 5க்கும் ஜோடி கிடையாது. சோ 19 2 5 ஜோடி அமையவில்லை.
இல்லையா? எதுக்குமே ஜோடி கிடையாது. ஜோடியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியல. எனவே என்ன நம்ம சொல்லலாம், இந்த 190 அப்படிங்கிறது ஒரு, அதனால 190 என்பது ஒரு முழு வர்க்கம் அல்ல, ஒரு முழு வர்க்கம் அல்ல. அவ்வளவுதான். சோ நாலாவதுல நம்ம ரெண்டாவது கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். இதாவதுக்குரிய விடை. வாங்க மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். இப்ப நம்ம நாலாவதுல மூணாவது கணக்கு பார்க்க போறோம். 841 ஒரு முழு வர்க்கமான்னு கேக்குறாங்க. சரி, இதை பகா காரணிப்படுத்துதல் மூலமா நம்ம செய்யலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இதை உற்று நோக்குங்க. இந்த நம்பரை, இது ஒரு இரட்டைப்படை எண் கிடையாது இல்லையா? கடைசி இரட்டைப்படை எண் எப்படி கண்டுபிடிப்போம்? கடைசி இலக்கம் ஒன்றாம் இலக்கம், அந்த ஒன்றாம் இலக்கத்துல இருக்க எண் இரட்டைப்படையா இருந்துச்சுன்னா அந்த முழு எண்ணுமே இரட்டைப்படை. அதாவது இந்த கடைசி எண் வந்து 0, 2, 6, 8 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த முழு எண்ணுமே இரட்டை எண், அது 2ஆல வகுப்படும். ஆனா இது வந்து எந்த எண் இருக்கு? 1. அப்ப இது 2ஆல வகுப்பட போறது கிடையாது. 2ஆல வகுப்படலைன்னா நிச்சயமா 4ம் கிடையாது, நிச்சயமா 8ம் கிடையாது. எந்த ஒரு இரட்டைப்படைனாலையும் இது வகுப்படாது. சரி, அடுத்து 3 நம்ம ட்ரை பண்ணுவோமா? 3 அப்படின்னு யோசிக்கும் பொழுது 3க்கு எப்படி செக் பண்ணுவீங்க? 3ஆல் வகுப்படு தன்மைக்கு இந்த எல்லா எண்களையும் நம்ம கூட்டி பார்ப்போம். 8 + 4 12, 12 + 1 13. 13ங்கிறது 3ஆம் வாய்ப்பாடு வருமா? 4 மடங்கு 3 12 தான், 13 கிடையாது. அப்ப 3ஆம் வாய்ப்பாடுலையும் வராது. அடுத்து வந்து 5ஆம் வாய்ப்பாடு பார்ப்போம். 5ஆம் வாய்ப்பாடு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த ஒன்றாம் இலக்கத்துல என்ன எண் இருந்தா இது 5ஆல வகுப்படும்? ஒன்னு 0வா இருந்தா இல்ல 5ஆ இருக்கணும். இது 1ஆ இருக்கு, 0வும் இல்ல 5ம் இல்ல ஒன்றாம் இலக்கத்துல. அப்ப இது 5ஆலையும் வகுப்படாது. நீங்க இதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா 7ஆல வகுப்படு தன்மை நீங்க போட்டு தான் பார்க்கணும். அப்ப 7ஆல வகுத்து பார்த்தாலும் இந்த எண்ணுக்கு வராது, நீங்க போட்டு பாருங்க. அடுத்து இது 11ஆல வகுப்படு தன்மை இருக்குதா? 11க்கு என்ன செய்யணும்? 1 விட்டு 1 பார்க்கணும். 8 + 1 9, அப்புறம் 4. அந்த 9ல 4 போச்சுன்னா எவ்வளவு? 5. 5ங்கிறது 11ஆம் வாய்ப்பால வருமா? வராது. அப்ப 11ம் கிடையாது. நீங்க இது 13 ட்ரை பண்ணாலும் வராது. இந்த மாதிரி அடுத்து இதுக்கு மேல வகுப்படு தன்மை நம்மளுக்கு வந்து பழக்கம் இல்லை இல்லையா? அதனால நம்ம ஒவ்வொரு பகா எண்ணா ட்ரை பண்ணணும். அடுத்து 13 வகுத்து பாருங்க, வராது. அடுத்து 17 வகுத்து பாருங்க, வராது. 19 வகுத்து பாருங்க, வராது. 21 வகுத்து பாருங்க, வராது. லாஸ்டா 29 ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இது என்னன்னு வரும்னா 841ங்கிறது 29 பெருக்கல் 29ன்னு வரும். ஓகேவா? வேணா போட்டு பார்ப்போமா? 29 பெருக்கல் 29. இதை நான் பெருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 9ஆம் வாய்ப்பாடு. 9 பெருக்கல் 9 81. 9 பெருக்கல் 2 18. 18 + 8 26. 9 மடங்கு 2 18. 8 1. 2 பெருக்கல் 2 4. 4 + 1 5. அப்போ 1. 8 + 6 14. 1 5 7 8 841. அப்ப 29 பெருக்கல் 29 தான் 841. இதுல பார்க்கும் பொழுது 29க்கு ஜோடி இருக்கு. இதை இன்னும் ப்ரிசைஸா எழுதணும் அப்படின்னா 29 ஸ்கொயர்னு கூட எழுதலாம். அப்ப இது ஒரு முழு வர்க்கம். அப்ப therefore 841 என்பது ஒரு முழு வர்க்க எண், ஒரு முழு வர்க்க எண். ஏன்னா 29 ஸ்கொயர் தான் என்னது? 841. அவ்வளவுதான். ஸோ இதோட நம்ம மூணாவது கணக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம நாலாவது கணக்குக்கு போகலாம் வாங்க. நம்ம நாலாவது கணக்கு பார்க்க போறோம். 1089 ஒரு முழு வர்க்கமான்னு செக் பண்ண போறோம். இது as usual பகா காரணிப்படுத்தியே பார்த்துருவோம். 1089. ஸோ இது நான் கடைசி இலக்கத்தை முதல் பார்ப்போம். அது இரட்டைப்படையா இருக்கான்னு பார்ப்போம். இது நிச்சயமா இரட்டைப்படை கிடையாது. ஏன்னா கடைசி எண் என்னவா இருந்தா இரட்டைப்படை? 0 2 4 6 8. எனவே இது இரட்டைப்படை கிடையாது. அப்ப இது 2ஆல் வகுப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப 4ஆலையும் வகுப்படாது, 8ஆலையும் வகுப்படாது. அடுத்து நம்ம பகா காரணிப்படுத்தல் தானே பண்றோம். 4 8 பத்தி கவலைப்படக்கூட வேண்டாம். அடுத்து நம்ம 3ஆல வகுப்படுனா எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? இந்த எல்லா இலக்கத்தையும் நம்ம என்ன செய்வோம்? கூட்டுவோம். அப்ப 1 + 0 1, 1 + 8 9, 9 + 9 18. அப்ப 18ங்கிறது 3ஆம் வாய்ப்பாடு வருமா? எஸ். 6 மடங்கு 3 18. அதனால நிச்சயமா இது 3ஆல வகுப்படும். அப்ப 1089 3ஆல வகுத்து பார்த்துருவோம். 3 மடங்கு 3 9. 10ல 9 போச்சுன்னா 1 8. 6 மடங்கு 3 18. அதுவும் 0 ஆயிடும். அடுத்து 9 கீழே இறக்குவோம். அப்போ 3 மடங்கு 3 என்னது? 9. அவ்வளவுதான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் எத்தனை மடங்கு? 363 மடங்கு 3 தான் 1089. 363 மடங்கு. இந்த நம்பரை பார்த்தாலே தெரியுது இது எதால வகுப்படும்? நிச்சயமா 3ஆல வகுப்படும். ஸோ 3 1 மடங்கு 3 3, 2 மடங்கு 3 6, 1 மடங்கு 3 3.
இந்த 121ங்கிற நம்பர் ஞாபகம் இருக்கா? எதனுடைய வர்க்கம் இது? எஸ், கரெக்ட். 11 பெருக்கல் 11 தான் 121. அதனால 11 11, இங்கே ஒரு 11 1, அவ்வளோதான். நம்மளுடைய பகா காரணிப்படுத்துதல் இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த நம்ம பெருக்கற் பலனா எழுதி வச்சிடுவோம். அப்போ therefore 1089 ஈக்குவல் டு 3 பெருக்கல் 3 பெருக்கல் 11 பெருக்கல் 11. இப்போ இதை நல்லா உற்று நோக்குங்க, இந்த பகா காரணிப்படுத்துதலை. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு ஜோடி இருக்கிறதா இல்லையா? எஸ், 3க்கு ஜோடி இருக்கிறது. அதே மாதிரி 11க்கு ஜோடி இருக்குதா இல்லையா? எஸ், 11க்கும் ஜோடி இருக்குது. 3க்கும் ஜோடி இருக்கிறது, 11க்கும் ஜோடி இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 இது எதனுடைய வர்க்கமாக எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த 3ஐயும் 11ஐயும் பெருக்குங்களேன். அப்போ என்ன வரும்? 33. இந்த 3ஐயும் 11ஐயும் பெருக்குங்க, அதுவும் 33. அவ்வளோதான். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 33 ஸ்கொயர். அதாவது 33 வர்க்கம் தான் 1089. வெரி சிம்பிள். நம்ம இந்த 3 பெருக்கல் 3 பெருக்கல் 11 பெருக்கல் 11 பார்த்த உடனே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த காரணிகளுக்கு ஜோடி இருக்கு, எனவே இது முழு வர்க்கம் அப்படின்னு முடிச்சிடலாம் இல்லையா? நம்ம இது இந்த மாதிரி பெருக்கி இது 33 ஸ்கொயர் தான் நம்மளுடைய 1089 எழுதிட்டு therefore 1089 என்பது ஒரு முழு வர்க்கம் அப்படின்னு கூட நம்ம முடிச்சிடலாம். இது காரணிகளுக்கு ஜோடி இருக்கு, அதனால அது ஒரு முழு வர்க்கம்னு முடிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி 33ன்னு நம்ம எழுதி 33 ஸ்கொயர்னு போட்டு கூட இது ஒரு முழு வர்க்கம்னு முடிச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய 4வது கேள்வியில் 4வது சமுக்கான ஆன்சர். வெரி வெரி சிம்பிள். ஸோ நம்ம சேனல் மாத்தி கார்த்தியை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் ப்ளஸ் ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் மீ மாத்தி கார்த்தி சைனிங் ஆஃப். பை.